தற்போது நம்முடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநர் தரக்கூடிய இந்த தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தின் ஆளுநராக இருக்கிற ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் கலாச்சார பண்பாட்டிற்கும் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு ஆளுநராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு தனித்த பெருமை உண்டு, கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு, மொழி வரலாறு உண்டு. ஆனால் டெல்லியிலிருந்து நியமிக்கப்பட்ட நியமனமாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி தமிழ் எதிராக தமிழுக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதை இந்த நாடு அறியும். மாணவர் நலனில் அக்கறை காட்டாத ஆளுநர், தமிழ்நாட்டு மொழி வளர்ச்சியில் அக்கறை காட்டாத ஆளுநர், இன்னும் சொல்ல வேண்டுமேனால் ஒட்டுமொத்த கலாச்சார பண்பாட்டை கொச்சைப்படுத்துகிற ஆளுநர் வைக்கக்கூடிய சுதந்திர தின விழா தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் செய்யக்கூடிய ஆளுநருடைய செயலை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கூட பட்டம் வாங்க சென்ற மாணவி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவியிடம் நான் பட்டம் பெற மாட்டேன் என்று துணைவேந்தரிடத்தில் பட்டம் பெற்றிருப்பது ஆளுநர் பொறுப்பு வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கிற செயலாக இருக்கிறது. எனவே இனியாவது இந்த நாட்டினுடைய மொழி, மானம், மண், பெருமை, சிறப்பு இவைகளை உணர்ந்து ஆளுநர் திருத்திக் கொண்டால் அது தமிழ்நாட்டிற்கு பலம் சேர்க்கும். எனவே ஆளுநர் செயலை கண்டித்து முதலமைச்சர் புறக்கணிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற செயல் என்பதை நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். சார், சுதந்திர தின உரையில ஆளுநர் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் எல்லாம் அதிகரித்து வருது, மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசை ஒரு அரசோடு ஒப்பிட்டு கருத்து சொல்லுவது என்பது சரியான காரியம் அல்ல. ஆனால் கடந்த காலங்களில் எந்த அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார். உயர் அதிகார பொறுப்பில் இருந்தவர்கள் கூட அதற்கு உடந்தையாக இருந்த வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு காவல்துறை மற்றும் சிபிஐ வழக்குகளில் சிக்கி இருக்கிறது. பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு வரவு வந்ததே போதைப் பொருள் விற்றதால் என்ற கையேடுகள் எல்லாம், டைரிகள் எல்லாம் இன்றைக்கு விசாரணை வளையத்துக்குள் மாட்டி இருக்கிறது. எனவே இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு முதலமைச்சர் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். உயர்கல்வியில் துறையில் கூட கடந்த 4 தினங்களுக்கு முன்பு போதைப் பொருளிலிருந்து இளைஞர்களை, மாணவர்களை விடுவிக்கக்கூடிய விழிப்புணர்வு கருத்தரங்கு செயலாக்க நடத்துவதற்கு அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து செயல்படக்கூடிய வகையிலும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது மிகவும் முதலமைச்சர் சாதுரியமாக மிகுந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டோடு அவைகளை செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பெருங்காரியத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து வருகிறார். இது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது, இனியும் குறையும். எதிர்காலத்தில் போதை பழக்க வழக்கம் இல்லை என்ற நிலையை நிலைநாட்டுவதுதான் இந்த அரசினுடைய கருத்தாக இருக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். கோகுல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.